என்னடா பழைய பெட் போடலாம் சாண்ட்ரங்க டோ பண்ணுதுங்க. இருடா இருடா நொந்து போத வாடா. வாடா போலாம். அட இருடா பாத்துறலாம் இரு. வணக்கம் தம்பி. என்னது? வணக்கம். அது கணக்கு தலைவரே, படுக்க வச்சு குளிப்பாட்டி அனுப்ப வேண்டிய கிடத்தை எல்லாம் உட்கார வச்சு என்ன தேய்க்கிறாங்களே எதுக்கு? இன்னைக்கு தானே ஒரு நாள், அதான் பெரியவங்க, நாளைக்கு சின்ன பசங்க. சரி இன்னைக்குதான் முதல் மரியாதை. ஆமா, நாளைல இருந்து காதலுக்கு மரியாதை. இல்லப்பா, நாளைல இருந்து நமக்கு தான் மரியாதைன்னு சொல்ல வந்த காதல் மண்ணா நடக்கல இல்லனா மாறி. இவன் அட்டகாசம் தாங்க முடியலப்பா. அமர்க்கலமா இருக்குதுன்னு சொல்ல வந்தப்பா. உல்லாசம் போதுமா? வணக்கம் தம்பி. இந்த ஊர்ல எல்லாரும் பாத்ரூம் போறவங்க நடக்கிறானுங்க. ஐயா, இந்த பொண்ணுங்களை பத்தின டீடைல்ஸ் மேட்டர்ஸ் எல்லாம் யார கேட்டா தெரியும்? அதோ இங்க படம் எடுத்துட்டு இருக்காங்களே அந்த அம்மாவுக்கு தான் எல்லாம் தெரியும். ஏன்னா மொத்த பொண்ணுங்களையும் அந்த அம்மா தான் கூட்டியா இருந்தாங்க. வார போய் கேட்டுருவோமா? குழந்தைங்களா குப்பையில எல்லாம் விளையாடக்கூடாது. சரோஜா, எப்படி இருக்கிற? ஆமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க நீங்க எத்தனை படம் பாக்குறோம். உங்கள மாதிரி லேடிஸ்க்கு சரோஜா, மணிமேகலை, வசந்தி, ராணி, ஜெயலட்சுமி அப்படின்னு தானே பேர் வைப்பாங்க. சரினா ஜெரினான்னு பேரை வச்சா அது வேற ரேஞ்ச். ஓ, I see. We too want to see. ஆமா மேடம், எத்தனை வருஷமா இந்த தொழில இருக்கீங்க? 25 years இருக்கேன். 25 வருஷமா? கை கொடுங்க, சில்வர் ஜூபிலி. ஏங்க 25 வருஷமா இதே தொழில் இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அழுக்கல? நோ 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 நோ, நாளுக்கு நாள் ஆர்வம் ஜாஸ்தி ஆகுதே தவிர இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட குறையலங்க. ரிட்டையர் ஆகுற வயசு வரைக்கும் இப்படி ஊருக்கு நல்லது செய்யறத நான் கடமையா நினைக்கிறேன். அதனாலதான் நான் இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. உங்களுக்கு கல்யாணமா இருந்தா ஒருத்தரை சந்தோஷப்படுத்திருப்பீங்க. ஆனா இப்போ எத்தனை பேரை அவங்கள விடுறா. மத்த பொண்ணுங்களா எப்படி மேடம் இந்த சர்வீஸ்ல? அவங்க எல்லாம் செம்ம ஃபாஸ்ட். ஆர்வத்தோட இருக்கிறவங்களையும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்கள மட்டும் தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். மத்தவங்க எல்லாம் லோக்கலே என் கொலீக்ஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க. கரெக்டான ஆளுங்களை தானே கூட்டிட்டு வந்திருக்காங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் தானடா முக்கியம். டெஃபினெட்லி. ஏன்னா நாங்களும் இதுக்கெல்லாம் புதுசு மேடம். இவனுக்கு மட்டும் புதுசா இருந்தா என்ன, மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. தலைவர் நேத்து தான் உங்களை பத்தி சொன்னாரு. நீங்க பெரிய இடமாமே. இந்த சர்வீஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க போல இருக்கு. கரெக்ட் கரெக்ட். நாளைக்கு நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அதாங்க என் விருப்பமும் கூட. நம்ம ரெண்டு குரூப்பும் ஒரே எண்ணத்தோட தானே வந்திருக்கோம். உங்களுக்கும் திருப்தியா இருக்கணும், எங்களுக்கும் திருப்தியா இருக்கணும். அப்பதானே கேர்ள்ஸுக்கெல்லாம் நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். மார்க்கா? ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வராம மாலை தான் மார்க்ன்றாங்க. சமாளுமா? சரிங்க மேடம், இந்த எண்ணெய் சீக்கா எல்லாம் நாங்க வாங்கிட்டு வரணுமா? நோ 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 நோ, எண்ணெய், சீக்கா, சோப்பு, ஷாம்பு, டவல், சுடு தண்ணி, ஏன் சாப்பாடுல இருந்து தடுப்பூசி வரைக்கும் ரெடி. தடுப்பூசியா? தடுப்பூசி எதுக்கு சாரோ? அதானே ஹைஜீனிக். இப்பெல்லாம் யாருக்கு எப்போ என்ன நோய் வரும்னே தெரியல. சேஃப்டியா இருக்கிறது தானே நமக்கு நல்லது. வில்லேஜ் பீப்புளுக்கு தெரியாது, நமக்கு தெரியும்ல. நாங்க எவ்வளவு பணம் கொடுப்போம் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதெல்லாம் உங்க இஷ்டங்க. நீங்க பணத்தால செய்றீங்க, நாங்க மனசால செய்றோம். ஆனா உங்களை பார்த்தா நிறைய கொடுப்பீங்கன்னு தெரியுது. கொடுப்போம் இல்ல, கொடுப்பான். இதுக்குமா வேற விதி? We will meet tomorrow. சரி, யாருக்கு யாரை பிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. வாங்கடா. சரோ இங்க இந்த வயசுல கூட நீங்க நிகின்னு சும்மா கின்னு இருக்கீங்க. நாளைக்கு யார வேணாலும் பிக்ஸ் பண்ணலாம், ஆனா எனக்கு நீதான். என்ன சொல்லிட்டு போற அந்த பையன்? மேடம், நீங்க சோஷியல் சர்வீஸ் பத்தி பேசுறீங்க. அவங்க வேற சர்வீஸ்க்காக வந்திருக்காங்க. வேற சர்வீஸா? மேடம், மனசுல இல்லே. பிளடி ஸ்கவுண்டர்ஸ், எங்க போறீங்க? முதல்ல இந்த ஊர் தலைவர் கிட்ட சொல்லி. ப்ளீஸ் மேடம், எல்லா தலைவர்களும் பணக்காரங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. விடுங்க, நாளைக்கு நாமளே அவங்கள வழி பண்ணிடுவோம். என்ன வழி? என்ன என்ன? Totapuram, hey, Sondapuram. Totapuram, hey, Sondapuram. Totapuram, hey, Sondapuram. Totapuram, Sondapuram. தினம் தினம் தீப
வந்தோம் என்ன தருவ சீண்டி மாமியார் வீட்டு மஜா மஜா மஜாவுக்கு நாங்க கேரண்டி தினம் 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 தீபாவளி உங்கள் திருவடிகள் புஷ்பாஞ்சலி தினம் 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 தீபாவளி உங்கள் திருவடிகள் புஷ்பாஞ்சலி தீபாவளி தினம் தீபாவளி தீபாவளி చూడు చూడు బాగా చూడు కుర్రదాని చూడు అరే ఆడు ఆడు ఆటలాడి మస్తి పాట పాడు అది కన్యాకుమారి యమ కయ్యాల మారి ఇది ఒక్కోలయాడి అరే పక్కా సపేరి చరువ చరువ చరుబావ గారు ఇవ వసరం పాటు కొడుపార్ పెంచుతారు చరువ చరువ చరుబావ గారు நீங்க ஒரு சுகம் கொஞ்சம் கவுங்க ஒரு சுகம் பலவீனமா கொடுத்தீங்க என்ன கொடுப்பீங்க விரலில் சுடுக்கெடுப்போம் உங்க நகட்டு அழுக்கெடுப்போம் புத்தி மயங்கி கிடப்பீக மறுநாள் தேடுவீக முறுக்கு முறுக்கு சரக்கில் எனக்கும் முறுக்கு உனக்கும் எனக்கும் பழைய கணக்கு இருக்கு மடிச்சு தந்த வெத்தல கொஞ்சம் சவக்கதில்ல பாரு நான் கடிச்சு தந்த வெத்தல ரொம்ப செவக்கு மிக போடு தினம் 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 தீபா தொட்டா புரோடாய் தொட்டா சீனி சக்கரடாய் வந்த மாப்பிள்ளைக்கு விழுந்த பாரு போய் பசியோ மொத்தம் 2 அடி எனக்கும் அது உண்டு நீ ரெண்டும் தீர்ப்பாயோ சொர்க்கத்தில் சேர்ப்பாயோ அடியே சிறுமிடியே இது ஏன் இந்த நாட்டம் தினம் 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 தீபாவளி నీకు నాటుకోడి కావాలా இல்ல காட்டுக்கோழி காவாலா ఇక్కడ கோழி பண்ண இருக்குமா ஐயா சொந்த புறம் போனா சத்து நபு தாண்டி அந்த புறம் வந்தோம் என்ன தருவ சீண்டி மாமியார் வீட்டு மஜா மஜா மஜாவுக்கு நாங்க கேரண்டி தினம் 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 என்ன தடுப்பூசி இங்க வேணாம் இங்க போடு ஐயோ ஐயோ. சீ. ம். வேண்டாங்க. வாய் சேஃப்டிப்பா. ஊசி மட்டும் இல்லைங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். எதுவுமே வா. ம். ஏன்பா? நான் சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிருக்கேன், ஆனா இந்த மாதிரி தப்பெல்லாம் பழக்கம் இல்லையா? இனிமே இதெல்லாம் பழைக்க வேண்டியதானே. அதுக்கு தானே இந்த ஊசி. வாங்க உட்காருங்க. ஏன் வேண்டாமா? ஒண்ணில நமிக்குது அரிக்குதே. ஒருவேளை போட்ட தடுப்பூசி ஒத்துக்கலையோ? ரத்தம் உள்ளவங்களுக்கு தான் இந்த தடுப்பூசி ஒத்துக்காது. யார் சொன்னது? எனக்கு எல்லாமே நல்ல ரத்தம் தான். உடம்பு பூரா என்ன சுக்கடி தாங்க முடியல. என்ன ஆச்சு? என்னாச்சு? அவனே போட்டது குரங்கு ரத்தம். 6 மாசத்துக்கு எஃபெக்ட் போவாது. கேக்குறேன்னு தப்பா நினைக்காத.
நீ எதுக்கு அந்த தொழிலுக்கு வந்த? அம்மாடி, தலை எழுத்து. என்ன பண்றது? வந்துட்டேன். படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது, பார்க்க வேற அழகா இருக்க. வேற ஏதாவது தொழில் பண்ணு. என்ன ஒண்ணுல இந்த அளவுக்கு வருமானம் வேற எந்த தொழில். அப்படி என்ன கஷ்டம் உனக்கு? ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்க அப்பா ஒரு குடிகாரன். அம்மாவுக்கு 6 வருஷமா ஆஸ்துமா, பாட்டிக்கு பக்கவாதம், தாத்தாவுக்கு தலையில கேன்சர், தங்கச்சி தடிக்கிறதா நொண்டி ஆயிட்டா, குருட்டு தம்பி, கூணு விழுந்த அண்ணன், விதவா அத்தை, வீணா போன மாமான்னு ஒரு பெரிய குடும்பத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு என் தலைமையில வந்து விழுந்துருச்சு. அது எப்படிமா இப்படி ஒரு அகோரமான குடும்பத்துல நீ மட்டும் அழகா வந்து பிறந்திருக்க? அதனாலதான் என்ன இந்த லைன்ல தள்ளி விட்டுட்டாங்க. என்ன இவ்வளவு கஷ்டத்துல இருந்து நீதான் உன் குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஆண்டவே என் தலையில எழுதி வச்சிருக்கா. ஏய், என்னாச்சு? உன் கதையை கேட்டதும் ரொம்ப சோகமா இருக்கு. ஐம் சாரி. ஏய், ஏய். ச்சே. ஏய் திவ்யா, என்னாச்சு? ஊசி போட்டியா? தப்பிச்சுட்டாண்டி. எப்படி? குடும்ப கதையை கேட்டா நான் ஒரு கதையை சொன்னேன், அழுதுட்டே